தொடர்ந்து நம்மிடையே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு ஜி.கே. வாசன், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இறுதியாகி வெளியாகி இருக்கு. எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி மீது? உங்கள் கட்சியின் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கும் நீங்க நம்புறீங்க? வளமான தமிழகம், வலிமையான பாரதம். வலிமையான பாரதம் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மூன்றாவது முறையான அரசு என்பது நல்லரசாக செயல்படும் இந்தியாவை வல்லரசாக மாற்றும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. மத்திய அரசுடைய சாதனைகளே எங்களது கூட்டணியினுடைய வெற்றிக்கு அடித்தளம் என்று குறிப்பிட விரும்புகிறேன். திரு வாசன், இப்போ பார்த்தோம்னா நான்கு முனை போட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த தேர்தலில் டஃப் கொடுக்க போறதுன்னா எந்த கூட்டணிகளை சொல்வீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தொடர் மக்கள் பணி, அரசாங்கத்தினுடைய மக்கள் திட்டங்கள், நகர முதல் கிராமம் வரை இந்த திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கிறது. நம்பிக்கை அடிப்படையிலே வாக்கு, அந்த வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதன் அடிப்படையிலே நாங்கள் முதல் அணியாக தேர்தல் களத்திலே செயல்படுவோம் என்று நம்புகிறேன். வழக்கமா இது மூன்றாவது கூட்டணி, நான்காவது கூட்டணின்னு போகும்போது ஓட் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்ப்போம். அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு இதை பற்றிலாம் நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்படும். இந்த முறை 3 இல்ல 4 கூட்டணின்னு ஆயிடுச்சு. இதுல தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவிடமிருந்து பிரிந்து சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இது இருக்கிறது. ஸோ இது சாதகமான சூழல் நினைக்கிறீங்களா, பாதகம்னு நினைக்கிறீங்களா அதிமுகவிடமிருந்து பிரிந்தது? இந்தியாவை ஆளக்கூடிய ஆளுமை தலைமை பெற்ற கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. மற்ற கூட்டணிகளுக்கெல்லாம் இந்தியாவை ஆளுவதற்கான தலைமையே கூற முடியவில்லை. அப்படி என்றால் மக்களுடைய எதிர்பார்ப்பு தலைமையுள்ள கூட்டணிக்குத்தான். அந்த கூட்டணி இந்தியாவுடைய வளர்ச்சியை 10 ஆண்டு காலமாக உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி தமிழகத்திலே பிரகாசமாக இருக்கிறது. மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நன்றி திரு ஜி.கே. வாசன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிட இருக்கின்றன என்ற பட்டியல் வெளியாகி இருக்கிறது. கூட்டணியின் பிரதான அங்கமாக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் நம்முடைய இணைப்பில் அவருடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அதனை நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.